வைங்கோ. அதையும் இது மேல வைங்கோ. நீங்க சாமி நகையை எடுத்துட்டு வாங்கோ. அலங்காரம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிடலாம். சரி. பாபா அக்கா, சொன்ன பிளான் எல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்குல்ல? சொதப்பிட மாட்டீங்களா? ஏலே, நான் யாருலே? சௌந்தர பாண்டியோட அக்காலே, பாண்டியம்மா. இந்த பாரு, நீ அந்த ஐயர்கிட்ட பேசி திசை திருப்பு. நான் ஏன் வேலைய சரியா செஞ்சிடுறேன். போல போல போல. சரியா? சாமி வாங்க சார். வணக்கம் சாமி. வாங்கோ வாங்கோ. வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நடக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய வருத்தமா இருக்கு எனக்கு. இன்னும் உங்க மருமகளுக்கு குழந்தை உண்டாகல, அத தானே சொல்றேன். அதான் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வேண்டிண்டு பரிகார பூஜை பண்ணி சொம்ப கவுத்து வச்சேன்னா அடுத்த மாசமே நல்ல செய்தி தேடி வரும். நல்ல செய்தி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட போய் அந்த பரிகார சொம்ப நிமித்தி வச்சிடலாம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ரொம்ப நல்லது சாமி, ரொம்ப நல்லது. சரி, நீங்க போய் உங்க பூஜையை கவனிங்க. நல்ல மந்திரம் சொல்லுங்க, எனக்கும் சேர்த்து மந்திரம் சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும்னு. நல்லது ஐயா, உங்களுக்கும் சேர்த்தே சிறப்பா பூஜை பண்ணுங்க. நீங்க போங்க, ஆரம்பிச்சிருங்க. முருகா. சாமி நகை கொடுங்க. தர்மகர்த்தாமா கொஞ்சம் வேலையா இருக்காவ, அதான் என்னையே பாத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. சரிங்க சார். அடிக்கடி சொல்லுவல்ல, தாய்க்கு தாயா நின்று நான் தங்கச்சிகள் எல்லாம் பாத்துக்கிடணும்ட்டு. ஸ்தானத்துல இருந்துதான் பெரியவளுக்கு இந்த நகையை செஞ்சிருக்கேன். வாங்கினது நான் தான், ஆனா அதை கொடுக்கற கை உன்னோடதுமா. தங்கச்சிகளா என் அம்மா இல்ல, உன்னதான் என்னால மகாராணி மாதிரி வச்சுக்கிட முடியல. ஆனா ரத்னாவை மகாராணி மாதிரி அனுப்பி வைக்கணுமா, அதுக்காக தான் இதை செஞ்சிருக்கேன். ஆனா எல்லாருக்கும் இது பிடிக்கல, செய்யாதன்னு சொல்லுதாவ. ஆனா நிச்சயம் நீ என்னையே புரிஞ்சுக்கிடுவோம்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நகையை நீதான் ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு கொடுக்கணும். இல்ல சௌந்தரம், மைனி அண்ணன் சொல்லுச்சா? எங்கடி அவன்? உள்ளதான் இருக்கு. அண்ணே ரத்னா அக்காக்காக நகை வாங்கிட்டு வந்திருக்கு மைனி. அங்க பாருங்க, அம்மா போட்டோ முன்னாடி வச்சிருக்கு. யாரையுமே பார்க்க விடல மைனி. நீங்க எடுத்து காட்டுறியலா? சண்முகம், சண்முகம், ஏய் சண்முகம். இல்லை, என்னதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நீ போன்ல பேசாம கட் பண்ணிட்டு புடிவாதமா நகை வாங்கிட்டு வந்திருக்க. இல்லை, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடுவோம். இப்ப எதுக்கு? கிளினிக் போயிட்டு வந்திருக்கல, டயர்டா இருப்ப, போய் காபி குடி போ. ஏண்டா,
எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆ? கேளு ஒரு பேசிக்கலாம்ல. கடை தானே மொத்த குடும்பத்துக்கு சோறு போடுது. இதோ பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா கடை தான் இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. அத போய் அடகு வச்சு நகைக்கு பணம் வாங்கியிருக்க. ஏன்டா இப்படி பண்ண? எது ஏலா, இப்பதான் கைமாத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன. அவன் நம்ம கடை அடமானம் வச்சு வாங்கிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏலா கேக்கல பதில் சொல்ல. சரி, அப்படியே வாங்கினாலும் உன்னால என்ன முடியுமோ அவ்வளவுதானே வாங்கணும். டெய்லி 5000. டேய், எப்படிடா கட்டுவ நீ? 5000மா? கடைக்கு எப்படி சாமான்லாம் வாங்குவ? ஏலா, நாசமத்து போறவனே 5000 ரூபாய் எப்படி சிட்டு கட்டுவ நீ? போன் பண்ணா எடுக்கவே இல்ல மாமா. அப்புறம் பேசுறேன்னு கட் பண்ணிட்டு அவனா போய் நகை வாங்கிட்டு வந்திருக்கான். அட பாவி பயலே. குடும்பத்தையே கடதான மாமா தாங்கி நிறுத்துது. நகைதானே இப்ப என்ன? என்கிட்ட இருக்கிறத தரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றான். பழைய நகைய பாலிஷ் போட்டு கொடுத்துக்கலாம்னா ஊரு தப்பா பேசுங்கிறான். அதுக்கு என்ன? மொத்த நகையும் அடகு வச்சு அந்த காசுல கூட புது நகைய தந்துடலாம்ல மாமா. அதுவும் வேணாங்கிறான். கடையை போய் அடகு வச்சிருக்கான் இப்போ. ஏலா, ஊரு கட்டவனே. அந்த பிள்ளை சொல்ற மாதிரி அவன் நகைய வாங்கி ஏதாவது பண்ணி சமாளிச்சிருக்கலாம்ல. எதுக்குல கடையை போய் வச்சா? எப்படி 5000 ரூபாய் சிட்டு கட்டுவ டெய்லி? எப்போ நிறுத்துப்பா. சும்மா அவதான் நகை நகைன்னு கத்திட்டு இருக்காள்னா நீ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க.